தொய்பா பயங்கரவாத இயக்கத்தை சுட்டபடி அபு ஹன்சல்லா தப்ப முயன்றான். அவனை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து தெற்கு காஷ்மீரில் லஷ்கர்-இ தொய்பா இயக்கத்தின் கமாண்டராக கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தான். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தியதாக சந்தேகிக்க புல்வாமா மாவட்ட நீதிமன்றத்துக்கு வெளியே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 போலீசாரை சுட்டுக் கொன்றதாக ஒப்புக்கொண்டான். வியாழனன்று காஷ்மீரின் தென்பகுதியான சால் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் பயங்கர துப்பாக்கிச் சண்டை நடந்தது. அதில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த ஆதில் அகமது மீர், ஆதில் அகமது ஷா, தாரிக் அகமது பராய் ஆகிய 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் குல்கம் போலீசார், மத்திய ரிசர்வ் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் அடங்கிய கூட்டு அதிரடி படையினர் குல்கம் பகுதியை வெள்ளியன்று அதிகாலையில் முற்றுகையிட்டனர். அப்போது துப்பாக்கி தொய்பா பயங்கரவாத இயக்கத்தை சுட்டபடி அபு ஹன்சல்லா தப்ப முயன்றான். அவனை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து தெற்கு காஷ்மீரில் லஷ்கர்-இ தொய்பா இயக்கத்தின் கமாண்டராக கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தான். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தியதாக சந்தேகிக்க